வேதத்தில் சோதோம் குமாரோ பட்டணத்தை அழிக்கும் போது லோத்தினுடைய மனைவி இருக்கிற வரைக்கும் லோத்தினுடைய மனைவியினுடைய ஒர்த் என்னன்னு யாருக்குமே தெரியல. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியல, தன்னுடைய தகப்பனாருக்கும் தெரியல. ஆனா இந்த லோத்தினுடைய மனைவி என்னைக்கு உப்பு தூண் ஆயிட்டாங்களோ, இறந்து போயிட்டாங்களோ, அன்னைக்கு பாருங்க அந்த பிள்ளைகளை சரியான இடத்துல கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இது தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அந்த கணவனாருக்கு என் பிள்ளைங்க இப்படி சொன்ன உடனே நீங்க கேட்ட முடியுமா? அந்த பிள்ளைங்களை சத்தம் போட்டு விடுங்க, அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஆள் இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் எல்லா இடத்திற்கும் உங்களை ஆண்டவர் ரொம்ப நம்பி இருக்கிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. உங்க மூத்த மகனுக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. அந்த எதிர்காலத்திற்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. இல்லை, நீங்க என்ன நடந்தாலும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளரக்கூடாது, நீங்க பின்னாடி போகக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள ஒரு பெரிய விஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல கத்தர் தீர்க்க தரிசனமா ஒரு என்கவுண்டர் கத்தர் பண்றாரு. உங்களை நிறைய பேரை கத்தர் என்கவுண்டர் பண்றாரு. நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, நான் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, நான் எதுக்கு பிறந்தேனோன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறதுக்கு செத்துறலான்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. கத்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எலியா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம், நீ அபிஷேகம் பண்ண வேண்டியவன் தேவனுடைய மனுஷன். உன்னிடத்தில் இருக்கிற இரட்டிப்பான வரம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நீ சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவன். ஆமென், ஹல்லேலூயா. நீ உன்னுடைய வஸ்திரத்தை ஓங்கி அடைக்கும் போது யோர்தான் இரண்டாக பிளக்கிற வல்லமை உன்னிடத்திலே இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா, இந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்து பாகாலின் படைகளை ஜெயித்திடுவேன். எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்குது, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்குது. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் என்ன இல்லைன்னா பயமே இல்லை. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை வளர்த்த ஆரம்பிச்சிருங்க, உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற கலங்கரை விளக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கிற சுக்கான் நீங்க தான், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஸ்டியரிங் நீங்க தான், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரேக் நீங்க தான், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆக்சிலேட்டர் நீங்க தான். நீங்க இருந்தாதான் அந்த இடத்துல அந்த வண்டி ஓடும், நீங்க இருந்தாதான் அந்த வண்டி ஓடும். யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், நீ என்ன, எதுக்கு நீ இருக்க, நீ யூஸே இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு பேப்பர், டிஷ்யூ பேப்பர் மாதிரி உங்களை யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த பேப்பரை சுருட்டி போடுறது மாதிரி தான் நீயும். நீ இல்லைன்னா அப்படிதான். அது பேசும், எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். அதுக்கு தெரியாது ஒரு வல்லமை உள்ளவன் இங்கே இருக்கிறான்னு தெரியாது. உங்களுடைய ஒர்த்து பரலோகத்துக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும், அதே போல பிசாசுக்கும் தெரியும். அதனாலதான் எப்படியாவது உங்களை கலட்டணும்னு முயற்சி எடுக்கிறான், எப்படியாவது அந்த இடத்துல உங்களை அழிச்சிடணும்னு முயற்சி எடுக்கிறான். ஆனா ஆண்டவர் தான் இதுவரையில் உங்களை பாதுகாத்து கிருபையாய் வைத்திருக்கிறார். இனியும் ஆண்டவர் பாதுகாத்து உங்கள் மூலமாய் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். 600 பேர் விரோதமாய் இருந்தாலும், 600 பேர் என்னோடு கூட வராமல் இருந்தாலும், நான் ஒருவன் மாத்திரம் உமக்காயிருந்து பாகாலின் படைகளை துரத்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே பாடுவோம்.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கைகளை மேல தட்டி சொல்லும் ஆவியே. சத்தமாய் ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா என் இயேசு. மீனை கொண்டு மீட். இப்ப கைகளை தட்டி ஆவியே சொல்லு. ஆவியே ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஒரு விசை கூட கைகளை தட்டி ஆவியே ஆவியே பாடும். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஓ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் காரம் நடத்தும், அழைத்தவர் காரம். இப்ப சொல்லுவோம் ஆவியே இறங்கும் அப்பா. ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே யாதரலம் தனமௌரஹதலரம் லிதரலபௌதரஹதலரத்யாக்கதர. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya ஹalleluya ஆமென். அந்த மாதிரி அத்தனை பேரும் எதிராக நின்னாலும் ஒரு பெரிய தரிசனத்தை சுமந்த ஒரு லேடி ஒருத்தங்க, ரொம்ப அழகான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவங்கள குறித்து உங்களுக்கு ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியுமட்டு பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது ஆமென் அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியுமட்டும் நீ பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்
இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தன்னுடைய இளம் வயசுல தன்னுடைய கணவனாரை இழந்த ஒரு பெண் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு போறதற்கு மனசில்லை, தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிறதற்கு நினைக்காம இப்பொழுது தன்னுடைய மாமியார் அவங்கள நம்பி, அந்த மாமியாரை ஆராதிக்கிற ஆண்டவரை நம்பி அவங்க ஒரு பெரிய தீர்மானத்தை அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை தனக்கு முன்பாக ஆண்டவர் அவங்க வச்சுட்டாங்க. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம துணிஞ்சு நம்ம நிக்கலாம், நம்ம துணிஞ்சு நம்ம போகலாம். ஆனா இவருடைய சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓர்பாள் தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு அவங்க அவனுடைய அப்பா வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் இது ஒரு நம்ம நினைக்கிறது சாதாரணமானது அல்ல. அப்படின்னா ஒரு மோவாப் தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திலிருந்து இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள செட் ஆகிறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. அவங்க எப்பவுமே அவங்கள புறஜாதிகளை தான் பார்ப்பாங்க, அவங்கள தனியாக தான் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இவர்களுடைய எந்த காரியத்திலையும் அவங்க உள்ளுக்குள்ள நிற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சவால் இருக்கும் போதும் இந்த ரூத் தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்கு காரணம். ஆண்டவர் அவர்களை அந்த நாட்டில் தலைவியாக மாறுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம். அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு துணிச்சல். எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, மாமியாரை நம்பி நீ போறியா, மாமியாரை நம்பி போனா நீ என்ன ஆவ தெரியுமா? அந்த மாமியாரே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீ என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு என்ன எதிர்காலத்தை என்னால் வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா கேள்விக்குறி. இல்லை நான் ஒரு கல்யாணமாகி அந்த குழந்தைய பெற்று அது வளர்ற வரைக்கும் நீ காத்திருக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால உனக்கு சேஃப்டி என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய அப்பாவனுடைய வீட்டுக்கு போறதுதான் சேஃப்டி. நீ அங்க போயிரு, அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவாரு, அவர் உனக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி வச்சுவாரு. என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு எதிர்காலமே இல்லை, என் கூட வந்தா உனக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனா இவ்வளவு தன்னுடைய மாமியார் எதிர்த்து நின்றும் வரவேண்டான்னு சொல்லியும் இந்த ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க என்ன ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா மாமியார் நீங்க கேளுங்க, நீங்க மண் தரையில படுக்கிறீங்களா, நான் என்ன பண்ணுவேன், அங்க நான் படுப்பேன். நீங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டில் நான் குடியிருப்பேன். நீங்க உம்முடைய ஜனம், அது நல்ல ஜனமோ கெட்ட ஜனமோ எப்படி பேசுவாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க ஜனம் என்னுடைய ஜனம். அதே போல நான் என்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டேன். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு சில நேரத்தில் தேவையான காரியத்திற்கு உங்களுக்குள்ள துணிச்சலை உங்களுக்கு கொடுப்பான், தவறான காரியத்திற்கு உங்களை துணிச்சலை ஏவுவான். நம்மளை அறியாமலே ஒரு துணிச்சல் வரும், நம்மளை அறியாமலே ஒரு கோபம் வரும், நம்மளை அறியாமலே பழி வாங்குற ஒரு எண்ணம் வரும். இந்த துணிச்சலை கொடுக்கறது யார் அப்படின்னா, பிசாசு தான் நிறைய நேரத்தில் கெட்ட விஷயத்துக்கு துணிச்சலை கொடுப்பான். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஒருத்தரை நான் நம்புறேன், உன் ஒருத்தரை கொண்டு பெரிய அசைவை கொண்டு வர போறேன், உங்க ஒருத்தரை கொண்டு குடும்பத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர போறாரு, உங்க வம்சத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அவங்க யார் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், யார் இந்த கூட்டத்தில் துணிச்சலாய் நிற்கிறீர்கள், ஒரு துணிச்சலான நம்பிக்கையை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே பயந்து பயந்து துணிவே இல்லாம டிசைட் பண்றதுக்கே தெரியாம இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு இந்த யோசனை அந்த யோசனை ரெண்டு நினைவா நம்ம குந்தி குந்தி நம்ம நடக்கக்கூடாது. நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நீங்க துணிச்சலா நீங்க முடிவு எடுத்து நீங்க துணிச்சலா நிக்காம அதுல ஒரு பெரிய அற்புதத்தை உங்களால பார்க்கவே முடியாது. ஆமென். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறவர் யார் அப்படின்னா, கர்த்தர்
கர்த்தர் ஒருவரே கொண்டு வருகிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே ஒரு துணிச்சலை எனக்குள்ள நீ கட்டளை இடுவீராக. கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு துணிச்சலான ஒரு நம்பிக்கை, ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை இப்போ ஆண்டவர் எனக்குள்ள தாருங்க. ஆண்டவரே, நான் துணிந்து நிற்கணும், அந்த காரியத்திற்கு நான் துணிஞ்சு செயல்படணும், தைரியமா நான் செயல்படணும். அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ளே சொல்லுங்க. அப்பா, நீர் எனக்குள்ளே தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு நீர் அந்த காரியத்தை எனக்கு கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை கர்த்தர் இப்பொழுது யாரெல்லாம் பயந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அப்பா அந்த கிருபையை கர்த்தர் தருகிறதற்காக, தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.